ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் அமர்ந்து சபையாய் கூடி வர கர்த்தர் கிருபை பாராட்டுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைகளே இப்பதான் வெளியே வருது வாய்ஸ். கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை ஆண்டவர் மிகவும் நேர்த்தியாய் ஆசிரியர் தந்தார். கோட்டூர்ல தேவ கிருபையினால ஆண்டவர் சகலத்தை நேர்த்தியாக நடத்தினார். வீரபாண்டியில எப்பவும் இல்லாத அளவுக்கு காலு வந்தவங்களுக்கு தெரியும். அப்படியே தெருவழியாக ஊர்வலம் கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு கிளாஸ் கைப்பற்றி கொடுத்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சந்தித்து கடந்து வந்து அதன் பின்பு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தினார். கனம் மகிமை ஸ்தோத்திரம் துதிகள் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். சபையை கர்த்தர் நிரப்பினார், நன்றி. ஆனால் அதே நேரத்தில் ஏராளமான தேவைகள் இன்னைக்கு வீரபாண்டியில காலையில தேவையை குறித்து அறிக்கை வாசித்தாங்க. வரது எப்படின்னா செலவு பத்திரங்கிற மாதிரி அதிகமான தேவை 8500 ரூபாய் அங்க பேலன்ஸ் வந்துருக்குது. ஏன்னா அங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செலவு பேண்ட் செட்டு அந்த ஸ்டேஜுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால அங்க ஒரு டெபிசிட் ஆயிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிச்சதுல இன்னும் பெயிண்ட் கடைக்காரங்களுக்கு பணமே கொடுக்குறேன். நான் போய் கேட்கணும், கேட்டா பயன்படுத்தி சொல்லிட்டு, ஏன்னா 25,000 பெயிண்ட். அதனால அங்க ஒரு பல்ல வந்துருக்கு. அடுத்து வர நியூ இயருக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். அதனால சபையார் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். இந்த குறைவுகளை நீங்கள் நிறைவாக்குங்க, கர்த்தர் உதவி செய்வார். இந்த வரப்போகிற 2 நாட்களும் வாரத்துக்கு வருஷத்துடைய கடைசி நாட்கள். அதனால இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் நினைவுகளை கடந்து போக நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தில் கொஸ்டின் ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அடுத்த வாரத்தில் சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் இருக்கிறவங்க. அதனால அடுத்த வாரமே கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக போய் படிங்க, கொஞ்சம் நேரம் கொடுக்குறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. குறிப்பா 1ஆம் தேதி அந்த இரவு நேரத்துல செவ்வாய்க்கிழமை வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு நமக்கு பழைய புதிய வந்து ஆராதனைகள் நடைபெறும். சரியாக 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு? மாற்றம் 9 மணினாலும் 9:30 தான் வருவீங்கன்னு தெரியும். ஆனா 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்த பிறகு சாட்சி நேரம். அந்த சாட்சி எல்லாருக்கும் கிடையாது. நீங்க உங்க சாட்சி யாரெல்லாம் சொல்றீங்களோ குடும்பமா உங்களுடைய அனுமதி வாங்கணும். 2 சரணம் 1 சரணம் பாடுறதுக்கு நான் அனுமதி கொடுக்கணும். ஒரே பாட்டை 2 பேர் பாடக்கூடாது. அதனால உங்களுடைய பாடங்களை ஒழுங்குபடுத்தி கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆயத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எடுத்தோடனே கீபோர்டெல்லாம் வாசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தேர்ச்சி ஆகணும் இல்லைனாங்க. அதனால ஏன்னா மியூசிக் ராஜா அவர் வெளியே போயிடுவாங்க. அதனால அவர் வாசிக்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா கீபோர்டு வாசிக்கிறோம். ஒரு பாடல்கள் என்ன பாடல்கள் அப்படிங்கிறதையும் என்ன சாட்சி சொல்ல போறீங்கிறதையும். எனக்கு ஃபோன் இல்லை, பாஸ்டமா ஃபோனுக்கு அடிச்சு என்கிட்ட பேசணும். அதனால பேசி இந்த நாட்களில் என்ன தொடர்பு போனால் பாஸ்டமாக தொடர்பு கொள்ளுங்க. அவங்க அந்த ஃபோன் மூலமாக நம்ம பேசி உங்களுக்கு பதிவு செய்வோம். அப்படிப்பட்ட சாட்சிகள் 5-4 சாட்சித்தாலே போதுமானது. எல்லாரையும் சாட்சி சொல்ல விட்டு ஒரு வீட்டில் ஒரு ஆளை நீ சர்ச்சை பண்ணுவீங்க. உங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 50 நிமிஷம் எடுத்துருப்பாங்க. அதனால் ஒரு ஆள் 2 ஆள் சாட்சி சொன்னவங்க நான் சேர்ந்து நீங்கள் மொத்தம் ஒரு பாட்டு பாட்டு வரிசையை சாட்சி சொல்லி போயிட்டே இருக்கும். குடும்பம் வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சிங்கிளா வர்றவங்களுக்கு நீங்க சிங்கிளாவே வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடும். உங்களுக்கு ஒரு பாட்டெல்லாம் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா நேரங்கள், இரவு நேரங்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தூக்க நேரங்கள். சீக்கிரமா நான் நினைக்கிறேன் 9 மணிக்கு அது ஒரு 12 மணி 12:30க்குள்ள அப்படியே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வயதானவங்களா இருக்காங்க, உங்க நேரங்கள்லாம் கருத்துல கொண்டு இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் இல்லாம சீக்கிரமா முடிக்கணும். அதனால வாருங்கள். அன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. புது வருடத்துல தேவ பிரசன்னத்துல இருந்து நம்ம கடந்து போகணும். கர்த்தர் உதவி செய்வார். ஒரே சாட்சி சொல்றவங்க இந்த கூட்டம் முடிந்த உடனேயே நாங்கள் சாட்சி சொல்றோம் என்று நீங்கள் பேர்களை பதிவு சொன்னா வரிசையாக யார் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பதிவு. அதே நேரத்தில் சிங்கிளா வரவங்க கடைசியில் தான் ஒரு சொல்லுறதுக்கு நேரம் கொடுக்கப்படும். அதே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு உதவி செய்வாராக. நியூ இயர்ஸ்க்கு வந்ததெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு போட்டு செலவு பண்ணியாச்சு. நியூ இயருக்கு மிச்சரும் ஒரு பாயாசம் கொடுக்கலாம்னு ஆயத்தமாக இருக்கிறோம். 2 இடத்துலையும் அதற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த ஆண்டினுடைய இறுதியில ஒரு பெரிய பிரசன்னத்தை பண்ணுவதற்காக நம்ம வரல. ஆனா உங்களை அடுத்த ஆண்டுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு என் மேல இருக்குது. ஒரு ஆண்டை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் உண்டு பண்ணி நான் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 118
இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒரு நாளையே ஆண்டவர் தான் கொடுக்கிறார். அதுபோல ஒரு ஆண்டை கொடுக்கும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுக்கிறார். அப்ப அந்த ஆண்டை தேவனுக்குள்ளாக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி நம்ம ஆயத்தப்படுத்தணும்? இந்த புதிய ஆண்டை எப்படி நீங்கள் சந்திக்க வேண்டும்? இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான பெரிய நன்மைகளை, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே எப்படி அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை நம்ம ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு சிறகுகளை அடித்து உயர எழுத பண்ண போகிறார். உங்கள் சிறகுகள் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா உங்க சிறகுகளை கர்த்தர் விரிச்சு விட விரும்புகிறார். அதனுடைய ஆயத்தப்படியத்தான் இப்ப இயேசுவின் நாமத்துல செய்கிறேன். அப்ப இந்த ஆண்டை, வரப்போகிற ஆண்டை நம்ம ஆயத்தமாக்கணும். அந்த முன்னிட்டு நாட்களையும் ஆசீர்வாதமாக்கணும்னா இன்னைக்கே நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். கவனிக்கலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. பாருங்க, இப்ப 6ஆம் நாள் ஆயிற்று. வாரத்துல நம்ம சொல்ற ஒரு வாரம்னா எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 நாட்களை எப்படி வந்துச்சுன்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம மாட்டுக்கு திங்கள் செவ்வாய் தான் நம்ம படிச்சுட்டு போறோம். அதெல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்த பெயர். ஆனா ஆண்டவர் நாட்களை உண்டு பண்ணினார். இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் தான் மனுஷனுக்கு 7 நாட்களை கர்த்தர் தான் அந்த பூமியில உருவாக்கி கொடுத்தார்ன்றதற்கு வேற எங்கேயும் ஆதாரம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. பைபிள் ஒண்ணுதான் அதற்கு ஆதாரமா இருக்கு. 6 நாட்கள் ஆண்டவர் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணினார், எல்லாத்தையும் படைத்தார். 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் அதை திரும்பி பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னார்னா, முதலாவது 10ஆம் வசனத்தை வாசிங்க. அது கடைசி பகுதி. தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்து 12ஆம் வசனத்திலே கடைசி பகுதி. தேவன் அது நல்லது, அவர் உண்டாக்கியதை திரும்ப பார்க்கிறார், அது நல்லது என்று அவர் அறிகிறார், நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து 18ஆம் வசனத்தை படித்தால் தேவன் அது நல்லது என்று கண்டார். 21ஆம் வசனம் தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்ததாக 25ஆம் வசனம் தேவன் அது நல்லது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் படைச்சதெல்லாம் நல்லா படைச்சிருக்கணும், சரியா தான் இருக்குதான்னு சொல்லி கர்த்தர் திரும்பி பார்த்து அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு மார்க் போடுறார். அந்த மார்க்குக்கு பேர் என்னன்னா குட். என்ன மார்க்கு? குட். எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் குட், வெரி குட்னா ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் கணக்கு கடை குட் போட்டுக்கிட்டார். நல்லா படைச்சிருக்கேன்ப்பா, எல்லாத்தையும் நல்லா உருவாக்கி இருக்கிறேன். ஆனா எல்லாம் நல்லது நல்லதான் ஆண்டவர் 5 நாள் சொல்றாரு. ஆனா 6ஆவது நாள்ல இன்னொரு படை கொண்டு வந்தார். அது என்னன்னா, மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி அதை எல்லா சுற்றுப்புக்கு நடுவிலே மனுஷனை கொண்டு வைக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அதை ஆளுவதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது, கடைசி அவசரம் சொல்லி ஆண்டவர் அதை பார்க்கும்போது மிகவும் நல்லது. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் மிகவும் நல்லது, வெரி குட். குட் என்று சொல்றது வெரி குட், வெரி வெரி குட். தமக்கு தாமே ரொம்ப நல்லது கண்டுட்டாரு. ஆனா 2ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது 18ஆம் வசனத்துல பார்க்கிறாரு, எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு, நல்லா இருக்கு, மனுஷன் உண்டாக்கின நல்லா இருக்குது, ஆனா மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லது அல்ல. ஆண்டவர் பாருங்க, எது பெஸ்ட் எது பெஸ்ட் இல்லைன்னா அவர் எல்லாம் டிசைட் பண்றாரு. அவர் மனுஷனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கணவனை மனைவியாய் உண்டாக்கணும், ஒரு ஆணு பெண்ணுமா உண்டாக்கணும். ஏன்னா ஆடு ஒரு ஆணு பெண்ணா இருக்குது, மாடு ஆணு பெண்ணுமா இருக்குது, யானை ஒரு ஆணு பெண்ணுமா இருக்குது. ஆனா மனுஷன் மட்டும் தனியா இருக்கிறான். அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கணுமே ஆண்டவர் மிகவும் நல்ல ஒரு காரியத்தை செய்தார். ஒரு துணையை உண்டாக்கி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆண்டவர் அங்க டெடிகேட் பண்றாரு. ஆதாம் ஏவாள் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. கவனிங்க, கர்த்தர் தான் உண்டாக்கிற எல்லாவற்றையும் நல்லதுன்னு பார்த்தாரு, நல்ல இல்லைன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாரு, ரெண்டாவது மிகவும் நல்லதுன்னு சொல்லி பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாள் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு ஒரு நாளை தருகிறார். ஒரு நாள் 24 மணி நேரமும் ரொம்ப விலையேற பெற்ற நாட்கள். உங்களுக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். நீங்க எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்க? பைபிள் சொல்றபடி 70 வருஷம். இதை தாண்டி சில
பேர் இருக்கிறீங்க. 80 வருஷம் கணக்கு பண்ணுங்க. 80 into 365 நாள் எவ்வளவு வருது? ஏறக்குறைய 28,000 நாட்களுக்கு பக்கம் தான் நீங்க வாழ்றீங்க. எவ்வளவு நாட்கள்? 28,000. அதுல மைனஸ் கவனிச்சுக்கோங்க. இப்ப எத்தனை வயசு? 50 வயசுல கழிச்சிருங்க. இனி வாழ போற ஆண்டுகள் நாட்கள் எவ்வளவுதான்? உங்கள் நாட்கள் ரொம்ப குறுகினதுதான். இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளையும் நீங்க படுக்கும் பொழுது யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் என்ன பேசினேன், என்ன சிந்தித்தேன், என்ன செய்தேன், எல்லாம் நன்றாய் செஞ்சேனா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கணும். இந்த ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பரீட்சைக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயத்தமா சில குரூப் கொடுப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பரீட்சை எழுதி கொடுத்த உடனே லாஸ்ட் 10 minutes இருக்கு பார்த்தியா, அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? படிக்க என்ன சொல்லி கொடுக்கலையா? என்ன பண்ணணும்? திரும்ப எல்லாத்தையும் எழுதுறதுலாம் சரியான சொல்லி செக் பண்ணு. அத பாரு, எங்க லெட்டர் கரெக்டா போட்டிருக்கா, திரும்ப ஒரு தடவை படிச்சு பாரு, 2 தடவை படிச்சு பாரு. ஏதாவது தப்பு தான் அதை கரெக்ட் பண்ணிக்க. திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம். இங்க ஆண்டவர் ரிவ்யூ பண்றாரு. இந்த ஆண்டவருடைய கடைசி எதுக்கு கத்தர் கொடுக்கறானா, ஒரு ரிவ்யூ பண்ணணும். என் வாழ்க்கையின் ஆரம்பத்துல எப்படி துவங்கினேன், என் வாழ்க்கையில இந்த ஆண்டுல நான் எவ்வளவு தேவனுக்கு முன்னால சரியா இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு எப்படி இருந்தது, மனுஷனுடைய தொடர்புகள் எப்படி இருந்தது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருந்தது, ஜெபஜீவியம், வேத வாசிப்பு, சபையோடு ஐக்கியங்கள், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு நன்றாக வாழ்ந்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடிந்தது, என் பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணினேன், என் பொருளாதாரத்தை நான் எப்படி நடத்தினேன், ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அரசாங்கத்துல ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாசம் கடைசியில அவங்களுக்கு, நமக்கெல்லாம் ஆண்டு இறுதினா டிசம்பர் மாசம் கடைசி, ஆனா கவர்மெண்ட் சொல்லுவாங்க மார்ச் மாசம் தான் எண்டுப்பாங்க. அந்த நாட்கள்லாம் பேங்க் அக்கவுண்ட் க்ளோசிங் டே ஒரு நாள் லீவ் விடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மார்ச் மாசம் பேங்க்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. திரும்பி பார்ப்பாங்க எவ்வளவு வரவு செலவு, எவ்வளவு இன்புட் அவுட்புட், எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் சரி பார்க்கறதுனா அடுத்து அகாடமிக் இயர், அடுத்த அந்த ஃபைனான்ஸ் இயர்க்குள்ள போகிறதுக்கு ட்ரபிளா இருக்கும். ஒரு அரசாங்கமே, ஒரு பேங்கே அடுத்த இயருக்கு முன்னால தான் இயரை முடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டுக்குள்ள போறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போகிற நீங்க புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வழிகளை நீங்க பெறணும்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பி பாருங்க. வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும் பொழுது நம்மளை ஒன்று சரிப்படுத்த வேண்டியது நிறைய இருக்கும். அதெல்லாம் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ, வேதனை உண்டாக்குகிற வழிகள் நான் திரும்பி பார்க்கிறேன். நிறைய தீமைகள் என்னிடத்தில் இருக்கிறது, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் இருக்கிறது. நிறைய டைம் நான் லாஸ் பண்ணி இருக்கிறேன், என் நேரத்தை சரியா பயன்படுத்தல, என் வாழ்க்கையில நிறைய தூக்கி நேரம் செலவழிட்டேன், என் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யாம, இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, எது முக்கியமில்லை அதுக்காக நான் ஓடி உழைச்சிருக்கிறேன். ஆனா இன்னொரு ஆண்டு அப்படி செய்ய மாட்டாங்க. வரப்போகிற ஆண்டுல நான் எதெல்லாம் இந்த ஆண்டுல கோட்டை விட்டனும், எதெல்லாம் தவற விட்டனும், அதெல்லாம் நான் சரி செய்து கொண்டு என் ஓட்டத்தை நல்ல வெற்றியோடு தொடர, ஆசையாய் தொடர நான் வாஞ்சிக்கிறேன். இதுதான் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய இருதயம், சிந்தை. இந்த நாள் கடைசி நாட்கள் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த 2 நாட்களுக்கு போறதுக்கு முதல்ல உங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க கூடாது, கொஞ்சம் அமர்ந்து இருக்கணும். காத்திருந்து என் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, உங்க ஃபைனான்ஸை திரும்பி பாருங்க, குடும்பத்தை திரும்பி பாருங்க, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை திரும்பி பாருங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை திரும்பி பாருங்க, படிப்பை திரும்பி பாருங்க, எல்லாவற்றையும் திரும்பி பாருங்க. நீங்களே உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க. நல்லது நல்லது, இது நல்லா இருந்துச்சு, எது நல்லது இல்லை, எது நல்லது இல்லை, எதை நான் செய்ய தவறினேன். நம்மளால ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்கள் சபையானது புதிய ஆண்டுக்கு ஆயத்தமாக இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்துவை போல நம்முடைய ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது எப்படியாக அவர் அதை திரும்பி பார்த்து நல்லது என்று கண்டாரோ அது போல நீங்கள் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. 2வது, நாம் ஆண்டவருக்கு இந்த நாட்கள்ல திரும்பி பார்த்து நம்மளை சரி செய்வது மட்டுமல்ல, நாம் நன்றி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். வேதத்துல சங்கீதம் 126 சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 116, 12 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார்,
வாசிங்க. கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். 114:12 சொல்லுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தேவன் செய்தவைகளை நினைத்து பார்க்கலாம். சங்கீதம் 103ல நம்ம எல்லாரும் மனப்பாடமா காலையிலையும் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சொல்லி முடிப்போம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல. யாருக்கு சொன்னீங்க? யாருக்கு சொன்னீங்க? கர்த்தருக்கு சொன்னீங்களா? யாருக்கு சொன்னீங்க இந்த வார்த்தை? திரும்ப திரும்ப என் ஆத்துமாவே. உங்க ஆத்மா வேற அவருடைய ஆத்மா வேற. என் ஆத்மா வேற உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த ஒவ்வொரு உதவிகளை நீ மறந்து விடக்கூடாது. உங்களுக்குள்ள சொல்லித்தான் பிடிக்கிறீங்க. ஏன்னா அவர் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன நன்மை செஞ்ச? இப்ப நன்மை செய்யறாரு. என்ன நன்மை? இப்ப உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதனால சுவாசிக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த ஆக்சிஜனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இப்ப எல்லாம் பல இடங்கள்ல ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா சில பேருக்கு ஆக்சிஜன் பத்தலன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பாருங்களேன், ஒரு 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 10 நிமிஷத்துக்கு இவ்வளவு 250 ரூபா ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன் டெல்லியில எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா டெல்லியில வந்து மாசு அதிகமாயிடுச்சு. அதனால என்ன செய்யறாங்கன்னா ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. 250 ரூபா கொடுத்தா ஒரு 10 நிமிடமோ 5 நிமிடமோ என்ன செஞ்சிடலாம், அந்த மாஸ்க போட்டு சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல சுவாசிக்கிற காற்றை இயற்கையா கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஹalleluya. எத்தனை பேர் ஆக்சிஜன் இல்லாம ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க? பத்தல, போதல. தேவன் கொடுத்த காற்றுக்காக கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹalleluya. தேவன் கொடுத்த நல்ல வெப்பத்துக்காக, சூரிய வெளிச்சமே இல்லாம என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு சூரிய வெளிச்சம் வரக்கூடாது. ஆனா சூரிய வெளிச்சம் இல்லாட்டினா நம்ம வாழ்க்கை வாழ முடியாது, சாப்பிட முடியாது. ஆண்டவர் பூமியில அவர் கரண்டுக்கு நம்ம வரி கட்டுறோம், ஆனா சூரியனுக்கு வரி கட்டுறது கிடையாது. ஆனா சூரியனை படைத்த தேவனுக்கு நன்றிகளை சொல்லணும். ஹalleluya. சூரியனை படைத்த கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? நன்றிகளை சொல்லணும். அப்போ அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவையெல்லாம் எண்ணி கர்த்தரை துதிக்கிறோம். இப்ப கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது நடக்கிற சில காரியங்களை ஒரு வேத பகுதியிலிருந்து விளக்கி உங்களுக்கு காட்டி செய்தி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்கிறோம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். எல்லாரும் அடுத்த வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக பாருங்க. எல்லாரும் வாசிக்கணும்னு சொன்னா பைபிளை சில பேர் வச்சுட்டு திறக்கிறது இல்லை, சில வாயத்தை படிக்கிறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனம் வந்து அவர் ஏன் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும்? ஆண்டவர் நன்றியை ஏன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதற்கு இந்த பகுதி ஒரு முக்கியப்படுத்துது. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு மகிமை செலுத்தக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவராய் இருப்பார்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும் வரை ஆண்டவருக்கு காண்பிக்கிறதை இந்த பகுதியில் காணலாம். இயேசு வாழ்ந்த பொழுது அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார். வேதம் சொல்கிறது 11ஆம் வசனம், அவர் எருசலேமுக்கு போகும் பொழுது அவர் சமாரியா மற்றும் கல்லேயா பட்டணம் கூட நடந்து போனார். ஏன் சமாரியா கல்லேயானா அது வந்து யூதர் அல்லாதவர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். யூதர்கள் அந்த பகுதியிலே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கீழ்த்தரமானவங்க, அறிவுகளை குறைந்தவங்க,
கடவுள் இல்லாதவங்க, அநாகரிகமானவங்க, அவங்களுக்கும் நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம நாகரிகமானவங்க அப்படிலாம் நினைச்சிட்டு யூதர்கள் அவங்களை புறந்தள்ளிட்டாங்க. அதனால அந்த மக்களும் தங்க எல்லைக்குள்ளே தங்க வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு தான் கடந்து போறாரு. எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, வெறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட அந்த மக்கள் இருக்கிற பட்டணத்து வழியா இயேசு போகும் பொழுது அங்க இருக்கிற பட்டணத்துல ஒரு 10 பேர் அந்த ஊருக்கு வெளியே தள்ளி வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு வெளியே தள்ளி வச்சாங்கன்னா அவங்க குஷ்டரோகிகள். குஷ்டரோகம் உள்ளவங்கள ஊருக்கு வைக்க மாட்டாங்க அந்த நாட்கள்ல. அவங்கள ஊருக்கு வெளியே ஒரு தட்டு கொடுத்து ஒரு மணி கையில கொடுத்து அங்க உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு ஜாதி வித்தியாசம் இருக்கும். ஆனா வெளியே வந்துட்டா அவனுக்கு எல்லாம் குஷ்டரோகம் பிடிச்சா ஜாதி வித்தியாசம் இல்லாம உட்கார்ந்துருப்பான். பாருங்க, இப்படித்தான் அங்க யூதர்களும் இருக்கிறார்கள், சமாரியராகிய ஒரு மனுஷனும் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாருக்கும் குஷ்டரோகம் வியாதி பொதுவானது. எல்லாருக்கும் ஒரே வியாதியா, வியாதி ஜாதி பார்த்து வராது, மதம் பார்த்து வராது, ஊர் பார்த்து வராது. அடிச்சுச்சுன்னா ஒரே கொரோனா உலகம் முழுவதும் அடிக்குது பாருங்க. அதுபோல குஷ்டரோகிகள் அங்க தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குஷ்டரோகிகள் 10 பேர் அமர்ந்து இருக்கிறதான நேரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். என்ன கேள்விப்பட்டார்கள்? இந்த இயேசு கிறிஸ்து அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கி இருக்கிறார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி இருக்கிறார். அப்ப அந்த இயேசு இன்னைக்கு நம்ம ஊருடைய வர்றாரு, நம்மள அவர் சுகமாக்க முடியும் என்று எல்லாம் ஒருமனப்பட்டாங்க பாருங்க. ஒருமனப்பட்டு இயேசு அந்த வழியா வருகிறார் என்று கண்ட உடனே எழுந்து நின்று, பக்கத்துல போக முடியாது, அவர் யூதன். இரண்டாவது அவர் ஒரு பூரணர், வியாதி இல்லாதவர். நம்ம வியாதியோட இருக்கிறோம், குஷ்டரோகியா இருக்கிறோம், அதனால பக்கத்துல போக முடியாது என்பதற்காக தூரமா நின்றுகிட்டு அவர் சத்தம் விட்டு இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த சத்தம் இயேசுவுடைய காதுல கேட்ட உடனே இயேசு நிற்கிறார். நின்ற உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சுகமாயிட்டெல்லாம் ஒன்று சொல்லல, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு குஷ்டரோகியெல்லாம் தொட்டு சுகமாக்கினார். ஒரு குஷ்டரோகி எழுந்து நடக்க சொன்னார், போயிட்டார். ஆனா இவர்களை பார்த்து நீ உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொன்ன மாத்திரத்துல அவங்க வேற ஒன்று சொல்ல, இயேசு சொல்லிட்டாரு. வியாதி இருக்குது, ஆனா இயேசு சொல்லிட்டாரு. நடந்து போறாங்க. போய் ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போன பொழுது அங்கே சுகமாக்கப்பட்டவர்களாய் ஆசாரியர்களை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஒரு பிரமாணம் இருந்தது. ஒரு குஷ்டரோகியா இருந்தால் அவன் குஷ்டரோகி என்பதற்கு ஆசாரியர்கள் தான் நிரூபணமாக்கி அவங்களை வெளியே பட்டணத்துக்கு வெளியே அனுப்பணும். அதே போல அவன் சுகமாக்கப்பட்டு விட்டால் அங்க இருக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவருடைய உச்ச தலைவர் கால் வரைக்கும் பார்ப்பாங்க. அவருடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகம் இல்லைன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் இது குஷ்டரோகி அல்ல, இவர்கள் நம்மை போல மனிதர்கள், இவரை பட்டணத்தில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் அனுமதித்தால் தான் ஊருக்குள்ள வர முடியும். அவன் இயேசு சொன்ன அர்த்தம், நீ சுகமாயிட்ட, நான் உன்னை சுகமாக்கிட்டேன், ஆனா உன்ன ஊர்ல இருக்கிற ஆசாரியர்கள் விட மாட்டாங்க, நீ உள்ளே போ. ஆசாரியர்களுக்கு போய் காண்பித்த உடனே ஆசாரியர்கள் பார்த்து சொன்னாங்க, இவர்கள் சுகமாகி விட்டார்கள். உடனே 10 பேர் 9 பேருக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளவு காலம் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தோம், தீர்த்துள்ளவர்களாக இருந்தோம். ஆனா இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை சுகமாக்கிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை மிகுதினால இயேசுவை மறந்துட்டு அவங்க எங்க போயிட்டாங்க, ஊருக்குள்ள போய் தான் வீட்டுக்கு போய் சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் இயேசு மட்டும் 9 பேர் திரும்பி வரல. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணானா, ஐயோ நம்ம இவங்க சுகமாயிருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த இயேசு. அவர் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போவோம், நம்மளை சுகமாக்கி இருக்கிற அவர் தானே, அவர் இல்லாம எப்படி சுகம் கிடைச்சிருக்கும்னு இயேசுவின் இடத்துல திரும்பி வந்தாலும், திரும்பி வந்து முன்னிலும் அதிகமாய் உரத்த சத்தத்தோடு, முதல்ல சத்தமிட்டு கூப்பிட்டான், அடுத்து உரத்த சத்தத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னான், ஸ்தோத்திரம் பண்ணான். ஆண்டவர் சொன்னாரு, மற்ற 9 பேர் எங்கப்பா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ அந்நியன், நீ ஒரு யூதன் இல்ல, ஆனா உனக்கு நான் நன்மை செஞ்சேன், நீ என்னை தேடி வந்திருக்கிற, ஆகையினால உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுக்கு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். கவனியுங்கள், இதுல ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல கத்ததனாலே பாரப்படுத்துகிறான். கவனியுங்கள், நாம் எல்லாரும் நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம்னா முதல்ல தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை அறியணும். இங்கே நாம் அற்புதம் பெறுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், வாசிங்கள் 12ஆம் வசனம்.
ஆசாரிகளை போய் ஒரு காண்பிக்கன்னு சொல்றாரு. இந்த குஷ்டரோகிகள் முதலாவது இயேசு அந்த வழியா வர்றாரு, அவர் எங்களை சுகமாக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் மேலே முதலாவது விசுவாசம் வைத்தார்கள். அற்புதம் பெறுவதற்கு முதல்ல வழி என்ன வழி? இயேசு கிறிஸ்துவால் சுகமாக்க முடியும். அவன் இயேசு கிறிஸ்துவால் என் வியாதியை குணமாக்க அந்த விசுவாசம். இரண்டாவது, ஆண்டவருக்கு அந்த ஆண்டவர் எப்படி சுகமாக்குவாரு? அவர் சொல்லிட்டார், நீ போ ஆசாரியனுக்கு காண்பி, நீங்க சுகம் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டார். இவங்க உடனே வியாதி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து போனாங்க. இரண்டாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். மூன்றாவது, அங்கே போய் அவர் என்ன செய்தார்கள் என்றால் பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். ஆசாரியனுக்கு தங்களை காண்பித்தார்கள். அற்புதம் பெறணும் மூணு காரியம் தேவை. முதல்ல விசுவாசம் தேவை. இரண்டாவது, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். காணா ஒரு கல்யாணத்துல கூட தண்ணீரை கொண்டு ஊத்தணும்னா ஊத்திரணும். கழுதை அவிழ்த்து கொண்டு வாங்கினா அவிழ்த்து கொண்டு வரணும். நீங்க போங்க, கர்த்தர் கொடுக்காம மேலிட்டு ஆயத்தம் பண்ணுங்க, புறப்பட்டு போனா மேலிட்டு ஆயத்தமா இருக்கும். இன்னைக்கு சபையில என்ன இல்லைன்னா நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனா கீழ்ப்படிதல் இல்லை. வேதம் சொல்கிறது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்று இணைஞ்சிருக்கு. எப்படி கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? நம்ம தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். எதற்கு கர்த்தர் கொடுத்தாரு? கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் மனுஷன் கீழ்ப்படிந்து நடப்பானா இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பழங்களை வச்சாரு. நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை கர்த்தர் வச்சாரு. ஜீவ விருட்சத்துக்கு கனியை வச்சாரு. புசிக்கக்கூடியவைகள் புசிக்க கூடாதவைகள் என்று கர்த்தர் வச்சாரு. மனுஷன் கீழ்ப்படியவனா கீழ்ப்படிய மாட்டானா என்பதை அவர் சோதித்து பார்க்கும்படியாக கர்த்தர் வச்சாரு. ஆனா மனுஷனோ எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாலும் அதைத்தான் புசிக்கிறான். பாருங்க, அப்ப கர்த்தர் ஆரம்ப நாட்களிலிருந்தே ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்னா கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாரு? 6 நாள் ஆண்டவர் ஒரு வாரத்துல 7 நாள் கொடுத்துட்டாரு. ஆண்டவருடைய பிரமாணம் என்ன? 6 நாள் வேலை செய்வாயாக. 6 நாள் நம்ம தான் ரொம்ப கீழ்ப்படிதல் அதிகமாயிருச்சு. நீங்க 6 நாள் ஆண்டவர் சொன்னீங்க, நாங்க ஒரு நாள் சேர்த்து 7 நாள் என்ன செய்யணும்? வேலை செய்யணும்னா 7 நாள் வேலை செய்யுது. பிறகு ஓய்வே கிடைக்கிறது இல்லை. பிறகு நிரந்தரமா போய் ஆஸ்பத்திரியில போய் மெடிக்கல் எடுத்து படுத்துக்கிறது. ஏன்? தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டு விசுவாசிக்கிறீங்க, ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. நீ 6 நாள் வேலை செய், 7ஆவது நாள் ஓய்ந்து இருக்கணும். அந்த ஒரு நாள் உங்க சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு, உங்க சொந்த பேச்சை விட்டுட்டு, உங்க சொந்த தொழிலை விட்டுட்டு அதன் மேல சிந்த வைக்காம உன்னை உண்டாக்கிற ஆண்டவரை நினைச்சு பாருங்க. அந்த ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்து சபை கூடி வருவதை சில விட்டு விடுவது போல விட்டு விடாமல் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த பிரமாணத்தை வைக்கிறாரு, இந்த கீழ்ப்படிதல் பிரமாணம். இன்னைக்கு அநேகர் இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரதில்லை, ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆண்டவர் உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் உன் மேல் ஆசீர்வாதத்தையும், கீழ்ப்படியாவிட்டால் நான் உனக்கு சொல்லுகிற சாபம் உன் மேல பலிக்கும். வேலைக்கு வாவான்னா அரசாங்கம் கூப்பிடும், வேலைக்கு வாவான்னா கம்பெனில கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போயிருமே, வேலை போயிருமே பயப்படுவீங்க. ஆனா நீங்க தேவ பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா, பரலோக சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். அது ஒரு நாள் தேவனுடைய நாள், அது தேவனுக்குரியது. அதுலயும் கர்த்தர் கொஞ்சம் தான் கேட்கிறாரு. பாருங்க, வானத்துல மழை பெய்யுது, அந்த மழை பெஞ்சு எத்தனையோ சென்டிமீட்டர் மழையை பெஞ்சு பூமிக்கு தண்ணியை கொடுக்குது. ஆனா அந்த தண்ணியெல்லாம் திரும்ப கேட்கறது இல்லை. ஆனா அந்த மழையை வானம் என்ன செய்யுதுன்னா, அந்த தண்ணியில இருந்து கொஞ்சம் பகுதி ஆவியாகி வானத்துக்கு ஏறி போகும். அப்பதான் திரும்ப மழையை கொடுக்கும். ஆண்டவருக்கு நமக்கு நன்றிகளை எப்படி எதிர்பார்க்கிறார்? பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு, ஆனா கொஞ்ச நேரம் வாரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எனக்கு நன்றி சொல்லி ஆராதிக்க முடியலையா? அவர் செய்தவர்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேனே, சபையின் நடுவில் அவருடைய நன்மைகளை சொல்லுவேனே, சபையாய் சேர்ந்தவரை ஆராதிப்பேனே. அதற்கு உங்களுக்கு மனசு இருக்காது. ஆனா ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஆண்டவர் நிறைய கொடுத்துடணும். ஒரு நாள் ஆண்டவர் பிரமாணத்தை மீறி செய்ய மாட்டார். உங்க சரீரம், உங்க ஆவி, ஆத்மா எப்ப ஆசீர்வதிக்கப்படும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறதா பண்ணுது. அப்போ விசுவாசம், கீழ்ப்படிதல், பிரமாணங்களை கை கொள்வது. பாருங்க, ஆசாரியர்களுக்கு காண்பிக்கிறதா இயேசுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். நியாய பிரமாணத்தை முறையின்படி
வார்த்தையை சொல்றாரு. அவரே அந்த பிரமாணத்தை கீழ்ப்படுத்த சுகமாயிருச்சுப்பா வீட்டுக்கு போட சொல்ல, போய் ஆசாரியர்களுக்கு காட்டி. பிரமாணங்களை நிறைய பேர் உதவி தள்ளி விடுறோம். இந்த வேதம் நிறைய பிரமாணங்களை உள்ள வச்சிருக்குது. ஆண்டவர் நிறைய கட்டளைகள் வச்சிருக்காரு, கற்பனைகள் வச்சிருக்காரு. இவைகளில் எதை கீழ்ப்படியாம ஆசீர்வாதத்தை மட்டும் தேடி வரக்கூடாது. சும்மா கர்த்தர் குருட்டு தரம் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒருத்தர் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சா கூட நல்லா வேலை செஞ்சாட்டா அவன் சம்பளம் தரான், நட தரமாட்டேங்கிறான். ஒரு கம்பெனியே கரெக்டான டயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபிங்கர் வைக்க சொல்றாங்க, வெளியே போகும்போது ஃபிங்கர் வைக்க சொல்றாங்க. பரலோக தேவன் உங்கள் இடத்துக்கு அப்படிலாம் பண்ணல. ஆனா அவர் கொடுத்த நாட்களை, அவருக்குரிய நேரத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை நீ கர்த்தருக்கு கொடுத்து விடு. உன் வாழ்க்கையில சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் நிறைந்து இருக்கும். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. அற்புதங்களை பெறுவதற்கு வழி. இரண்டாவது காரியத்தை கவனியுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணினார் என்று சொன்னார். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவர் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு 10 பேர் சுகம் பெற்றார்கள். ஆனால் ஒருத்தன் மட்டும் தான் ஆரோக்கியமானதை கண்டு கவனிங்க. இவன் தன்னை பார்க்கிறான், தனக்குள்ளே இயேசு செய்த அற்புதத்தை உணர்கிறான். தன்னை காணும் பொழுது ஒரு ஆரோக்கியம் அடைந்தவனாய் பார்க்கிறான். இதுவரைக்கும் வியாதியஸ்தனாய் பார்த்தான், இப்பொழுது ஒரு முழு பலத்தோடு, முழு ஆரோக்கியத்தோடு என்னுடைய சரீரம் முழுவதும் சுகமாய் இருக்கிறதை கண்டு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு செய்ததை நீங்க உணரணும். சில பேருக்கு எதுவுமே உணர்வே இல்லாத இந்த குஷ்டரோகிகள், கொடுநோயாளிகளுக்கெல்லாம் கையை போட்டு கிள்னா கூட என்ன செய்யாது, உணர்வே இல்லை. ஏன்னா செத்து போயிருக்கு, செல்ஸ் எல்லாம் உணர்வற்றவங்களா இருக்கணும். அது போல என்ன நடந்துச்சு, எல்லாம் நடக்குதா, நடந்துகிட்டு இருக்குது அப்படி நிறைய பேர் பேசிட்டு இல்ல. என் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஒருவேளை உணர்வற்றவா இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. என்ன உணர்வு? என் தேவன் எனக்கு, என் ஆத்மாவுக்கு, என் சரீரத்திற்கு, என் வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை உணரணும். இந்த கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் என்பதை நினைச்சு பார்க்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளவுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நன்றி பலிகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். அப்ப நம்மளை உணர்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் நன்றியில முக்கியமான இடத்தை பெறுது. நன்றி செலுத்துறவங்க சும்மா வாய்க்கிறது ஸ்தோத்திரம் தேங்க்ஸ் சொல்லி போடுறோம். உணர்ந்து சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? உணர்ந்து சொல்லணும். நான் ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற போயிருந்தேன். அப்போ ஏற்றவனே ஒருத்தர் எனக்காக டிக்கெட் எடுத்தார். நான் அவரை பார்த்துட்டு, என்னங்க எனக்காக நீங்க டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் எங்க கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், அவர் என்னை பார்த்து சொன்னாரு, நீங்க எனக்கு ஒரு நாள் டிக்கெட் எடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னாரு. நான் மறந்துட்டேன், யாரோ எடுத்தேன். ஆனா அவரை நீங்க மறக்கல பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு நாள் யாருக்கும் எடுத்தது ஞாபகம் இருக்குது. நம்ம பக்கத்துல பேசிட்டு போனோம், அவங்க டிக்கெட் எடுத்தீங்க, இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த பார்த்து நீங்க செஞ்ச நன்மைக்கு நான் பதில் நன்றிய செய்வதற்கு. இப்ப பாருங்க, மனிதர்கள்ல நிறைய பேர் இன்னைக்கு நன்றி அற்றவங்களா இருக்கிறாங்க. நம்ம நன்றியுள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. மிருகத்திலேயே ரொம்ப நன்றியுள்ள மிருகம் எது தெரியுமா? என்ன அதை மட்டும் சத்தமா சொல்றீங்க? நாய். சோதரம் நாய்னா ஒரு சீப்பாய் சொல்றது இல்ல. அதுக்குதான் நன்றியை கற்றுக்கொள்ளணும். தனக்கு சாப்பாடு போடுற எஜமானுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கு, அவர் எவ்வளவு பாதுகாப்பு. சில வீட்டுல பாருங்க, வீரப்பட்ட ஒரு வீடு இருக்குது, கதவை திறந்துட்டு அவளை போய் தொட்டுட்டோம், அவளை பேசினா அந்த நாய்க்கு பிடிக்காது, ரொம்ப குறைக்கும். ஏன்னா ஏன் சொந்தக்காரன் நீ எப்படி பேசுற, அப்புறம் அதை சமாதானப்படுத்துறதுக்கு பேசணும். நாய்க்கெல்லாம் நன்றி இருக்குது. ஆனா நம்ம உண்டாக்கின ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவன் நம்மிடத்துல ஒரு நன்றி நிறைந்த வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். ஒரு விஷயம் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க சர்ச்சுக்கு வாங்க சுகமடைஞ்சிருக்கீங்க ஆண்டவர். அவர் சொன்னாரு, இப்ப நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் வந்து ஊசி போடுறாரு, மருந்து போடுறாரு, சுகமா இருக்குது, உடனே ஆஸ்பத்திரியாவும் தங்கியிருக்க போறோம். அது இல்லையே, அப்புறம் எதுக்கு சும்மா சர்ச்சுக்கே கூப்பிடுறீங்க? சர்ச்சுக்கு வந்தா சுகம் பண்ணா சுகம் கிடைச்சிருச்சு, திரும்ப சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் பழிச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. என்னடா இப்படி ஒரு பயங்கரமான பதிலை சொல்றாருன்னு உடனே நான் கேட்டேன், சரி நீ ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, டாக்டர் ஊசி போட்டாரா, மருந்து கொடுத்தாரா? மருந்து வச்சு எவ்வளவு ரூபா கொடுத்தீங்க? ஆமா அவருக்கு ஃபீஸ் கொடுத்தேன். நீ ஃபீஸ் கொடுத்த, அவர் அவ்வளவு வேலை செஞ்சாரு, மருந்து சுகமாச்சு. நீ சர்ச்சுக்கு வந்த சுகமாச்சு, எவ்வளவு கொடுத்த? ஒண்ணு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? உன் வாழ்க்கையில உன் பணத்துக்காக அவனுடைய சுகமாக்குறது கிடையாது.
உன் வாழ்க்கையில உனக்கு சுகத்தை கொடுத்து ஒரு ஆத்மாவை மீட்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். நீ சுகத்தை பெற்று ஓடிட்டனா நீ போயிடலாம், சும்மா வாழலாம். ஆனா உன் ஆத்மாவை நீ இழந்து போயிருக்க. உன் ஆத்மா ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால நிறைய பேர் நன்மையை பெற்றுக்கிட்டு அங்க இருக்கிறாங்க, நம்மள இருக்கிறோம் நினைக்க கூடாது. கர்த்தர் செய்த உபகாரங்களை சபையில கொண்டு வந்து சொல்லணும். பொறுத்தனைகளை சபை நடுவில் இருந்து நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அப்படியே சபையாய் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அதைத்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அன்பானவர்களே, அப்பதான் ஆரோக்கியமான அவன் கண்டு உணர்கிறான். அந்த உணர்வு அடுத்து பாருங்க, வசனத்துல அடுத்த பூஜை என்ன சொல்லுது? கண்டு அப்புறம் நல்லா கவனிங்க, எல்லா வாசிங்க எப்படியா திரும்பி வரலாம். 10 பேர்ல 9 பேர் போயிட்டான், இயேசுவை திரும்பி வரல. இவன் ஒருத்த மட்டும் திரும்பி வரலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது நீங்க திரும்பி அவருடைய சமூகத்துக்கு வர்றீங்க, திரும்பி அவருடைய பிரசன்னத்துக்கு வர்றீங்க, அவருடைய நன்மை செய்த தேவனை திரும்ப தேடி வரீங்க அர்த்தம். நம்ம திரும்பி வரணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வரணும்? திரும்பி வரணும், திரும்பி வரணும் அவருடைய பிரசன்னத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கேயோ இப்படி அணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனா கொஞ்சம் தேவ சமூகத்துல திரும்பி வந்து, அப்பா நீங்க எனக்கு செஞ்சீங்க, இதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம். எதுக்கு? இந்த வாரம் முழுவதும் எனக்கு நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எனக்கு நன்மையான காரியங்கள் நடத்துறீங்க. அதற்கு நான் நன்றி சொல்லி நன்றி காணிக்கைகளை செலுத்த வந்திருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கைக்கு பேரு நன்றி காணிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன காணிக்கை? ஆனா தசம காணிக்கைங்கிறது பிரமாண காணிக்கை. அது தேவனே நிர்ணயித்திருக்கிறார். ஆனா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மக்கள் நான் காணிக்கைகளை செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது ஏதோ பாஸ்டருக்கோ ஏதோ சபைக்கோ அப்படி நினைச்சு போடக்கூடாது. இது கர்த்தர் எனக்கு இந்த வாரத்துல செய்ததுக்கு எனக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? மக்கள் நான் சத்தம் போட்டு துதிக்கிறேன், என் வாழ்க்கை நேரத்தை கொடுக்கிறேன், அது போல என் ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை என் ஆண்டவருக்கு நன்றியாக நான் கொடுக்கிறேன். அதெல்லாம் இது அன்பு நிமித்தமாய் நன்றி காணிக்கையாய் இந்த நேரத்தில் நம்ம படைக்கிறோம். கவனிகளை திரும்பி பார்க்கணும், திரும்பி வரணும். கர்த்தருடைய சமூகத்துல இளையகுமாரனே போய் திரும்பி வந்தான். எப்ப வந்தான்? புத்தி தெரிந்த பின்பு, ஐயோ என் தகப்பன் வீட்டுல அநேக நன்மைகள் இருக்குது, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் நானோ இப்படி பட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேனே, பட்டி வைக்கிற தவிடு எனக்கு கிடைக்கலையே. தன் தவறை உணர்ந்து தன் தகப்பன் வீட்டை நினைச்சு பார்த்து திரும்பி வருகிறான். கடைசி நாட்கள்ல ஒருவேளை தகப்பன் வீட்டை விட்டு திரும்பி போயிருந்தா, தூரமா போயிருந்தா, விலகி போயிருந்தா, ஐக்கியத்தை விட்டு தூரமா போயிருந்தா, மீண்டும் திரும்ப வருவதற்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சபையை விட்டு வெளியே போயிருந்தா சபைக்குள்ள ஓடி வந்தது, மந்தையை விட்டு தூரம் போயிருந்தா மந்தைக்குள்ளே திரும்ப ஓடி வந்தது, சிலுவையை விட்டு தூரமா போய் சிலுவையை மறந்து வாழ்ந்து கொண்டா திரும்ப சிலுவையை ஓடி வந்து சிங்காசனத்தில் கிறிஸ்துவனை நெருங்கி ஓடிவாங்க. திரும்பி வாங்க. அவர் கைகள் அணைக்கிற கைகள். ஒருவேளை பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், ஜெப ஜீவியத்தில் விழுந்து போயிருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு விழுந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ எந்த நிலைமையில் விழுந்திருந்தாலும் உன்னை வீட்டுக்குள்ளே கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுகிறார், என்னுடையவன், எனக்கு பின்னால ஓடி வா, உன்னை இழுத்துக் கொண்டு சேர்த்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். திரும்பி வாங்க. ஆண்டவர் யாக்கோபுக்கு தன் தகப்பன் வீட்டை புறப்பட்டு சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு வனாந்தரத்தில் போகும் பொழுது இரவு நேரம் ஒரு கல்லை எடுத்து தலைக்கு கீழே வச்சு தூக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் தோண்டி சொல்லுகிறாரே, யாக்கோபே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார். 20 வருஷம் கடந்து போனது. சம்பளம் 10 முறை மாறினது. அந்நிய தேசத்துல போய் திருமணமாகி குழந்தைகள்லாம் பெற்றெடுத்து அவன் பலகி பெருகினான். திரும்ப வருகிறான். வந்து அவன் சுக்கோத் என்ற ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அங்க அவன் ஆடு மாடுகள் திரளா இருந்ததுனால நல்ல தண்ணி, நல்ல செழிப்பான ஒரு இடம். அதனால இந்த இடத்துல தங்கி இருக்கிறான். மேய்ச்சலுக்கு தொழில் எந்த வசதியா இருக்குதோ அங்க கூடாரம் போட்டுறது. நல்லா கவனிங்க, சில பேர் தொழில் இருக்கிற இடத்துலயே இருப்பாங்க. ஏன்னா கேட்ட சொல்லுவாங்க, வேலை இருக்கிற இடத்துல எப்படி, வேலை இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறது முக்கியம் காட்டணும். ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபே, நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போ, உனக்கு முதல் தரிசனமான பெத்தேலுக்கு போ, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நீ நட்ட பாத்தி அன்னைக்கு ஒரு கல்லு, தலைக்கு கீழே வச்ச கல்லு, அந்த கல்லுக்கு நீ அபிஷேகம் பண்ண இடத்துக்கு திரும்ப போ. எழுந்து அவன் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு வந்த பொழுதுதான் கர்த்தர் அவன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் திரும்ப தேவ சமூகத்துக்கு வந்திருக்க. தேவனுக்கு உங்களுக்கு இந்த ஆண்டுல எவ்வளவு தொடர்பு இல்லாம இருந்தது, தேவனை விட்டு எவ்வளவு போனீங்க, வேதத்தோடு ஐக்கியம் இல்லாத
காரியம். ஊழியரோட ஐக்கியம் இல்லாத நேரங்கள், சபை மக்களுடைய ஐக்கியத்தில் பங்கு வரல, வீட்டு கூட்டங்களை பங்கு வருவதில்லை, வீட்டு சபைகளுக்கு வருவதில்லை, ஜெப கூட்டங்களுக்கு பங்கு வருவதில்லை, எதிரே ஐக்கியம் இல்லை, ஏதோ தோணு இருந்தீங்கன்னா திரும்பி வா, திரும்பி வா, தேவ சமூகத்துக்கு திரும்பி வா. மந்தையை விட்டு சிதறி போன ஓநாய்களுடைய பிரி போட்டுரும். நீ எவ்வளவு தூரம் போறே அவ்வளவு தூரம் உனக்கு பாதிப்பு. இந்த கடைசி நாட்கள்ல ஒரு தீர்மானம் பண்ணு, மீண்டும் மந்தையில் சேராத ஆடுகள் எல்லாம் மந்தையில சேர்த்துக் கொள்ளுங்க. மேய்ப்பரான ஆடுகள் எல்லாம் மேய்ப்பெடுக்க கீழே வாங்க. கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த சபைக்குள்ளே வந்து கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். திரும்பி வாருங்கள். 15 வசனத்துல அடுத்த பகுதியை வாசிங்கள். உரத்த சத்தத்தோட தேவனை கவனிங்க. முதல்ல ஒரு சத்தம் வந்துச்சு 13 வசனத்துல. ஆண்டவரே எங்களுக்கு இறங்க வேண்டிய சத்தம் விட்டாங்க. ஆனா 10 பேர் சேர்ந்து சத்தம் போட்டாங்க. ஆனால் ஒருத்தர் திரும்பி வந்து எப்படி சத்தம் போட்டாங்க தெரியுங்களா? உரத்த சத்தம். எல்லாரும் சொல்லுங்களேன். எப்படி இருக்குன்னா அவர் பெற்ற சுகத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசுவே எப்படி நன்மை செஞ்சிருக்கீங்க, நீங்க நல்லவர் ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட உரத்த சத்தத்தோடு நீங்க நன்றி சொல்லணும். வெறும் சத்தம் இருக்கக்கூடாது, உரத்த சத்தம். முன்வந்த சத்தத்தை காட்டுற பின்னாடி இருக்கிற சத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்கணும். இந்த கடைசி நேரத்துல, இந்த கடைசி ஆண்டை முடிக்க போகிற நம்ம ஒரு உரத்த சத்தத்தோடு எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை ஒரு உரத்த சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல உரத்த சத்தம். தம்பிகளா, உனக்கு ஜீவனுக்கு உன்னை பாதுகாத்தாரு. சொல்லு சொல்லு, நன்றி நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. Thank you Jesus, thank you Holy Spirit, thank you Father, thank you. எல்லாம் சொல்லிட்டே இருங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஆண்டவர் வாயை விரிவாய் திறந்து இவ்வளவு நாள் ஜீவன், சுகம், பலம், ஆரோக்கியம், பாதுகாப்பை கொடுத்தீரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா உரத்த சத்தம், உரத்த சத்தம் எங்கட்டும். நன்றி 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 நன்றி. ஜீவனை பார்க்கிறோம். உங்கள் கிருபை மேலானது, இந்த தயவு மேலானது. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி. நல்ல கைகளை தரவாய் தட்டி சத்தம். ஐயா எத்தனை எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஆமே, விவரிக்க முடியாதையா. தாழ்மையிலிருந்து தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையிலிருந்து தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி. அதை நான் நிரம்பி சொல்லட்டும். ஹalleluya. நல்ல மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, கண்ணீரோடு ஆனந்த கடவுளே, இதை இப்போது நடத்தி கொண்ட கிரியைக்காக நன்றி. எத்தனை நன்றி சொல்வேன். கல்லறியிலே கல்லிடாமல் கரத்தால் இதை கட்டினீர். கல்லறியிலே கரத்தால் இதை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மைகள். ஆமென். கர்த்தருக்கு உரத்த சத்தத்தோடு நன்றி ராஜா. ஐயா எத்தனை
சத்தத்தோட எல்லாம் சொல்ல என்ன சத்தம்? உரத்த சத்தத்தோட கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் செய்த நன்மைக்கு என்ன செய்யணும்? நாம் மகிமைப்படுத்தணும். அவருடைய நன்மைகளை ஜனங்களிடத்திலே திரளாய் வாயை திறந்து சொல்லணும். இதுதான் கர்த்தருக்கு சபையில எதிர்பார்க்கிறது. நீங்கள் நானும் அவர் செய்த நன்மைகள் அடக்கி வச்சுட்டு இருக்க கூடாது. வாயை திறந்து கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார், என் குடும்பத்துக்கு இதை செய்தார், என் சரீரத்திற்கு இதை செய்தார், என் பொருளாதாரத்துக்கு இதை செய்தார், எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அடுத்து 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுது. இத திரும்பி வந்த அந்த மனுஷன் ஒருவன், அவன் அந்நிய இயேசுக்கு அவனுக்கும் உணவு பிரகாரமான சம்பந்தம் இல்லை. ஆனா இயேசு அவனை சுகமாக்கிய உடனே இப்பொழுது அவருடைய பாதத்துல வந்து முகம் குப்புற விழுந்தான். முதல்ல தூரமா இருந்து கூப்பிட்டான், திரும்ப வந்தான், பக்கத்துல வந்தான், இப்ப பாதத்துல முகம் குப்புற விழுந்தான். முகம் குப்புற விழுந்தான். முகம் குப்புற விழுகிறது என்பது எதற்கு அடையாளம்? தன்னை தாழ்த்தினான். தன்னை தாழ்த்துகிற அனுபவம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சரண்டர் பண்றேன். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் பலம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் திறமைகள் ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, என் செல்வம் ஒன்றுமில்லை, என் ஆஸ்திகள் ஒன்றுமில்லை, எல்லாம் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்னால தன்னை தாழ்த்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கு கிருபை கொடுக்கிறார்? இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகள் யாருக்கு வருதுன்னா, தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் அழகை குறித்து, உங்கள் அந்தஸ்தை குறித்து, உங்கள் ஆஸ்திகளை குறித்து, உங்கள் சம்பாத்தியத்தை குறித்து, உங்களுடைய வீட்டை குறித்து, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை குறித்து பெருமை பாராட்டுவீர்களா? வரப்போகிற ஆண்டுல இருக்கிற பெரிய கிருபை இழந்து போவீங்க. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரே, நான் உமக்கு முன்னால தாழ்மைப்படுகிறேன். எல்லாமே நீங்கள் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். இந்த புதிய ஆண்டுக்கு போறதுக்கு முதல்ல உங்க வாழ்க்கையில எங்கேயாவது பெருமை ஒட்டிக்கிட்டு இருக்கிறார்? சம்பாத்தியத்தை குறித்த பெருமை, நகை குறித்த பெருமை, அழகை குறித்த பெருமை, வயசை குறித்த பெருமை, வீட்டை குறித்த பெருமை, பணப்பெருமை, ஜாதி பெருமை, ஊர் பெருமை, வீண் பெருமைகளை அகற்றி போடுங்க. பெருமை உள்ளவரை கர்த்தர் எழுதி நிற்கிறார். உன் பெருமை உன்னை தேவனை விட்டு பிரிக்குது. பெருமை ஒண்ணு, எருமை ஒண்ணு. எருமைக்கு மழை பேச்சுல தெரியவே தெரியும், அதுவாட்டுக்கு தான் எப்பயுமே நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை கொடுக்கிறேன். எவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவங்களை தாழ்மைப்படுங்க. இந்த நாட்களில் யோசிப்பாங்க, கர்த்தர் நாடுகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு தாழ்மைப்படாம உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்திருக்காங்க, நீங்க அவர் பேரை பெருமைப்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க தாழ்மை இல்லாதவங்களா இருக்கிறீங்க. உன்னை தாழ்த்துங்க. தன்னை தான் தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுகிறார். தன்னை தாழ்த்து உயர்த்தப்படுவோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட சில பேருக்கு பெருமை வந்துடும். கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணா பெருமை வந்துடும். அல்லது ஒரு அற்புதம் நடந்தா போதும், நான் ஜெபம் பண்ணனே ஆண்டவர் கேட்டார். உன் ஜெபத்தை கேட்கல, அந்த அப்புறாணி வந்து ஏசப்பான்னு கேட்டுச்சு, அதனால சுகத்தை கொடுத்தாங்க. பிரசங்கம் பண்ணிட்டா கொஞ்சம் பெருமை. வீண் பெருமைகளை கர்த்தர் வெறுக்கிறான். இந்த கடைசி நாள்ல எல்லா பெருமைக்கும் ஒரு மூட்டை கட்டி அதெல்லாம் மூட்டையை கொண்டு போய் ஆத்துல போய் பழைய மூட்டையாக தூக்கி போடுற மாதிரி தூக்கி எல்லாத்தையும் போட்டுரும். எல்லாம் சொல்லுங்க, தலக்கணம் சொல்லுங்க, தலக்கணம், மனக்கணம், பணக்கணம் எல்லாத்தையும் கட்டிருக்கணும். எல்லாம் தூக்கி போட்டு ஒன்றுக்குள்ளே ஆண்டவரே, எல்லாம் தூக்கி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல உங்களுடைய தாழ்த்த கட்டத்தை போடுங்க. அடுத்து 16 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் முகம் கூப்பிட விழுந்தான். அடுத்து அவருக்கு இப்ப ஸ்தோத்திரம் என்பது என்ன? நன்றி. நன்றி ஆண்டவரே ஒருத்தனாவது சொன்னான். அந்த ஒருத்தனா நீங்க இருக்கணும். இந்த 2 நாள் நாளைக்கு சபாக்கிழமை இரவு நேரத்துல ஆண்டவருக்கு இந்த பழைய ஒரு ஆராதனை முடித்து புது வருடத்துக்கு போகிறோம். அந்த ஒருவன் நன்றி சொல்ற மாதிரி வந்து நன்றி சொல்ல வந்துடணும். நிறைய பேர் கிறிஸ்துமஸ் வராதான் கையை வைத்துட்டு பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் இரவு வராதான் கீழே கைங்களா நான் சொன்னாங்க கையை வைத்து வேலையா இருப்பாங்க. பின்னாடி வராது. நீங்க கேட்டா தலைவீனம் அந்த சாக்கு இந்த சாக்குன்னு சொல்லக்கூடாது. இயேசுடைய வெற்றியை கொண்டாடும். தோல்வியை நினைச்சு இழப்புகள் நினைச்செல்லாம் வருத்தப்படுத்த கூடாது. வெற்றியை கொண்டாடணும், மகிழ்ச்சியை கொண்டாடணும். இயேசு உயிரோடு இருக்கிறார். நினைக்கலாம் ஒரு அடக்காரன்
ஊழியக்காரனுடைய பேரன் காய்ச்சல் வந்துச்சு. தேனி அன்பரசன் போய் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவர் மருந்து கொடுத்துருக்காரு, டோஸ் கொடுத்துருக்காரு, ஓவர் டோஸ். அந்த அம்மா கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் கொடுத்த மருந்து கூட்டி கொடுத்துச்சு. அவன் படுத்து தூக்கிட்டா இருக்கிற பார்த்தா கண்ணெல்லாம் இருந்துச்சு. காலை தூக்கி போயிருக்கிறாங்க. அழகுன்னு அவ்வளவு அழகு. வெட்டிக்கு வச்சிருக்கிறாங்க. ஐஸ் பாக்ஸ் அவளை பார்த்தா கண்ணு திறந்து இருக்குது. வாய் சிரிக்கிற மாதிரி அவன் எழுதிக்காமல இருக்கு. நான் நினைச்சு ரொம்ப நின்று பார்த்துட்டே இருக்கிறேன். ஷோ பண்ண முடியல. பாருங்க, மருத்துவமனை கூட்டு போனாங்க. டாக்டர் நைட்டே சொல்லிட்டாங்க, அவனுக்கு உயிர் கிடைக்கிற கஷ்டம், நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு, ஓவர் டோஸ், குழந்தை மறைச்சு போயிடுச்சு. தாய் தகப்பன் எல்லாம் அழுது இருக்கிறாங்க. நம்ம அடக்காரதைக்கு நான் போய் அந்த கடைசி நாட்டில் கலரில் போய் ஒரு சின்ன பெட்டி அந்த குழந்தை வைக்கும் பொழுது மனம் அப்படியே வழினாலும் வலி, அவ்வளோ வலி. என்ன சொல்லுவோம்? கடைசி நாள் மரணங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் யாரும் செத்து போயிட்டாங்கன்னா அந்த செத்த நாள் போயிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் வந்துச்சு, அடுத்த ஆள் போகுது. இன்னும் பிள்ளை செத்து போயிடுச்சு, புருஷன் செத்து போயிட்டா, மனைவி செத்து போயிட்டா, அவன் செத்து போயிட்டா, இவன் செத்து போயிட்டா. அந்த என்னமே வைக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்கள் சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நீ பழச மறந்துரு, கடந்த காலத்தை மறந்துரு. நாடு புதிய அற்புதம் நடக்கணும்னா இன்னைக்கு தீர்மானம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும், ஒவ்வொரு ஆராதனையும் என் ஆண்டுடைய சமூகத்தில் நான் வந்து என் ஆண்டு பொருத்தனை பண்ணுவேன்னு சொல்லி பொருத்தனை. அது ஒரு பொருத்தனை காணிக்க பாருங்க. அவன் நன்றி செலுத்தினான், நன்றி செலுத்தினான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான். ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப அற்புதமான பகுதி. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சொந்த ஜனம் இல்லைங்க. அவரை அவர் சொந்த ஜனம் வெறுத்தாங்க. அற்புதம் பெற்றவங்க இல்லை, அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணுமே. ஆண்டவர் தேடாரு, திரும்பி வரலையே. நீ அற்புதத்தை பெற்றே திரும்பி வரலையே, ஒன்னாம் தேதி ஆராதனைக்கு வரலையே, திரும்பி பாப்பாரு. நீ முன்னேற்றத்துனால உன்னை வாழ வச்சேன். ஒன்னாம் தேதி ஆராதனைக்கு வீட்டில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிற நீ திரும்பி வராத 9 ஆத்மா, நீ அந்த ஒரு ஆத்மா தான் திரும்பி வந்திருக்கு. திரும்பி ஓடி வந்திருக்கு. என்ன சொல்லுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி பலிகளை சேர்த்து ஓடியாங்க. கடைசியா ஆண்டவர் அவனுக்கு என்ன நன்மை செஞ்சார் பார்த்தீங்களா? 19ஆம் வசனத்தை வாசிக்க முடியுங்களா? அவனை நோக்கி, இப்ப சொல்லுங்க, அவனை முக்கியமான வார்த்தை எங்க. இப்ப அவன் தனியா வந்தோடனே கர்த்தர் அவனை பார்த்து வானத்தூமி ஆண்டவர் அவனை நேருக்கு நேரம் பார்த்து அவனை நோக்கி பார்க்கிறார். அவன் கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கணும். 10 பேருல ஒரு ஆள் அவனை பார்க்க கூடாது. 10 புசுரைகள் இருந்தாங்க, அப்ப பார்த்தாரு. எல்லா புசுரைகளும் ஒரே மாதிரி தெரிஞ்சிச்சு. எல்லாம் கவர். ஆனா இப்ப ஒருத்தர் மட்டும் நன்றி சொல்ல பொழுது ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆகாரின் கண்களை திறந்த நீரூற்றி கண்டது போல பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். யாரை பார்க்கிறீர்களா? தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்கப்படும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யோபு உத்தமனாய் இருந்தபடியாலே கர்த்தருடைய கண்கள் அவன் எப்பொழுது நோக்கமாக இருந்தது. கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்தா என்ன நடக்கும்னா, இப்ப சரீர சுகம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்க நோய் மட்டும் குணமாக்கப்படல. என்னன்னா எழுந்து போ. என்ன சொல்ற? நீ எழுந்து. அவன் இருந்த இடம் இந்த இடம் பாளையத்துக்கு புறம்ப, ஊருக்கு புறம்ப, ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். இப்ப கர்த்தர் சொல்ற, நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. தேவ சமூகத்துல விழுந்தா கர்த்தரே உங்களை எழுந்து புறப்பட பண்ணுவான். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் குடும்பமாய் போங்க. குடும்பமாய் போய் கதவை போட்டுங்க. கர்த்தரை துதித்து பாடி நன்றி சொல்லி ஆண்டோட பாதத்தில் விழுந்துருங்க. அடுத்த ஆண்டு கர்த்தர் உங்களை விழப்பட மாட்டான். எழுந்து ஆண்டவர் போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் உங்களை போக பண்ணுவான். நீங்க எழுந்து போவீங்க, நீங்க எழுந்து போவீங்க, முன்னேறி போவீங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு விசுவாசம் முன்னேறி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம். அதை இயேசு நம்மளை ரட்சித்து, நம்முடைய பாவத்தை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து, நரக ஆக்கினையை பாதாளத்துக்கு விடுதலையாக்கி உன்னை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறாரே. இந்த பாக்கியம் மற்ற 9 பேருக்கு சொந்த இடத்தை சேர்ந்தவனுக்கு கிடைக்கல. இந்த அந்நியனாகிய திரும்பி வந்தவர், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தருவர், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர், ஆண்டவரே கதறி ஒரு சதம்
பரலோகத்தில் அவன் பேரை எழுதி நித்திய ஜீவனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். நன்றி சொல்லணும்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எல்லாரும் எழுந்திருக்கிறார், எல்லாரும் எழுந்திருக்கிறார். அற்புதங்கள் பெறணும்னா விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும். நன்றி செலுத்தும் பொழுது உணர்வு இருக்கணும். நன்றி செலுத்தும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க உணர்வு இருக்கணும். நன்றி செலுத்தி எங்காவது அவருடைய சமூகத்தில் திரும்பி வந்து நன்றி செலுத்தணும். அவரை மையப்படுத்துறது ஒரு வாழ்க்கையா மாறணும். அடுத்து உங்களை தாழ்த்தணும். உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லி நன்றி செலுத்துங்க. கடைசியா கர்த்தர் சொல்றார், செஞ்சா உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். பூமிக்குரிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தை மட்டுமல்ல, பரலோகத்தில் இடம் உண்டாக்குவேன். உனக்கு பரலோகத்தில் உனக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. மோட்ச கதவு அவனுக்கு திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கர்த்தரோடு கூட அவன் இருக்கிறாங்க. மற்ற 9 பேர் இன்னைக்கு ஒருவேளை இளைப்பாறுதல் இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனா கர்த்தரோடு இருக்கிற இந்த ஒரு ஆள் மட்டும்தான். காரணம் நன்றி. இப்ப கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி பலிகளை செலுத்த போகிறோம். எல்லாரும் ஹalleluya.